ஆரம்பிச்சலாங்க. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் இப்பொழுது கூட இந்த மாலை நேர கூட்டத்திற்கு நாம் ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நிற்கவும் ஜெபம் செய்து நம்ம அந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். சகல நல்லவர்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற என்ற ஒன்றான பரம்பிதாவே, தேவரின் உங்களுடைய பெரிதான கிருபையினாலே மட்டுமாக எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு காப்பாற்றி இந்த அருமையான மாலை வேளையிலே சகோதர ஒன்று கூடி உங்களையும் நேசகுமாரையும் துதிக்கப்படி செய்த மகா கல்விக்காகவும் தேவரில் கடந்த நாட்கள் முன்பு செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நாளை நாங்கள் சமாதானத்தோடு துணைக்கு சமாதானத்தோடு முடிக்க தேவரிதாமை கல்வி செய்கிறோம். பேசக்கூடிய தாசனை ஆசீர்வதித்து பேசுவது அவர் இல்லாமல் அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முடியதாக இருக்கவும் அதை கேட்டு நாங்கள் அதை 30, 60, 100 வீழ்த்தியடை செய்ய எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், அறிவை, புத்தி பரிசுத்தாவில் அளவில்லாமல் கொடுத்தர வேண்டும் என்று இந்த வேலையில் ஜெயிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருந்து நமக்கேற்ற நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய ஒரு கிருபையும் ஒத்தாசையும் பலத்தின் தந்தர வேண்டும் என்று இந்த வேலையில் ஜெயிக்கிறோம். இதோ நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய காரியத்தை தேவரில் தாமே ஆசீர்வதித்து இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு எங்களை சகல சத்தியத்திலும் நீதியிலும் வழிநடத்தும்படியாக இந்த வேலையிலே ஜெயிக்கிறோம். அப்பா, எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்கிறோம். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சித்தத்தின்படி செய்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்ல வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்வுடன் வேண்டிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் அமரவும். இப்பொழுது கூட இந்த மாலை நேர கூட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தினுடைய தலைப்பு தொழுது கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தேவ செய்தியை வழங்குமாறு நம்முடைய அன்பு சார் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுது கொள்ளுங்கள் என்ற தலைப்பு. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பிள்ளைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வரும் சத்தியத்திற்கும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட சமாதானத்தோடு வழிநடத்தி வரக்கூடிய கிருபைக்கும் நாம் மீண்டும் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்ன விதமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கி பாடத்துடைய தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். அந்த வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வர்ஷிப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். தமிழில் வந்து அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வார்த்தை வர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா தமிழ் பைபிளில், ஆங்கில பைபிளில் வர்ஷிப்னு வரக்கூடிய வார்த்தைக்கு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை தொழுது கொள்ளுதல் தான். இது போக வேறு சில வார்த்தைகள் கூட இருக்குது. வர்ஷிப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு பைபிளில் வேறு சில வார்த்தைகள் கூட இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? அது வர்ஷிப்புக்கு தமிழில் ஆராதனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழுது கொள்ளுதல். மோரர்லெஸ் இந்த வர்ஷிப்ங்கிற வார்த்தையில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் ஓரளவுக்கு ஒரே பொருளை தான் தரமாக இருக்கும். ஆனால் பார்வைக்கு ஒரு சில வித்தியாசங்களை அது கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வந்திருக்கு, நம்ம வர்ஷிப்புக்கு வந்திருக்கிறோமா அல்லது வர்ஷிப்புங்கிற பாடத்தை பார்க்க வந்திருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நம்ம எல்லாரும் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிறோமா அல்லது வர்ஷிப் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க வந்திருக்கோமா? வர்ஷிப் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க. அப்போ வர்ஷிப்புக்கு யாரும் வரல, ரெண்டுமேங்கிற பதிலாம் சும்மா அந்த இதெல்லாம் வேண்டாம். ஸோ எதனால் இந்த கேள்வி நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அதில் விசேஷமாக வேதமானவர்களாகி நாம கூட பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தொழுது கொள்ளுதல். ஒரு சகோதரி அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த சப்ஜெக்டில். அதை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமான வார்த்தை, அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதே தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லுவோம். அவர் சொல்லியிருக்காரு, நம்ம அப்படியே எடுத்துக்கலாத. இப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து அந்த கேள்வி, தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? தேங்க்ஸ் கிவிங்.
தேவனுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது தொழுது கொள்ளுதல் சொல்லியிருக்காரு சகோதரர். வேற ஏதாவது வார்த்தைகள்? இப்போ ஒருவேளை ஒரு பிரபலமான நல்லா புரிந்து கொண்ட ஒரு வார்த்தையை பற்றி நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பதில் எப்படி வந்திருக்கும்? மடமடமடன் வந்திருக்கும், நிறைய பதில்கள் வந்திருக்கும். அப்போ தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தாலும் அதோடைய அர்த்தத்தை கேட்டால் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது தெரியதில்லை, பதில் சொல்ல தெரியறதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த தொழுது கொள்ளுதல்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டில், வேறு ஒன்றுமே கிடையாது. தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சத்தியத்தை நல்லா படித்த, சத்தியத்தை நல்லா கற்றுக்கொண்ட, தேவனோட உடன்படிக்கை செய்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை வேதாமத்தில் புரியலைன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் முதல்ல எந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் முதல்ல எந்த ஆராய்ச்சியை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக கண்காரன்ஸ்க்கு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரியும்னா நேராக எங்கே போயிடுவாங்க? கண்காரன்ஸ்க்கு போய் அந்த கண்காரன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில போய் கிரேக்க பாஷையில பைபிள் என்ன போட்டிருக்காங்க அந்த வார்த்தைக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு உடனே இங்கிலீஷ் மீனிங் கண்டுபிடிச்சு சொல்றது வழக்கம். அதுவும் சரியான மெத்தட் தான். ஆனா அந்த மெத்தட்ல போனா மட்டுமே, அந்த மெத்தட்ல போனா இந்த வார்த்தைக்கு முழுசா அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. கண்காரன்ஸ்ல போய் தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை எடுத்து விளக்கம் கண்டுபிடிக்கிறது, புதிய ஏற்பாட்டில் போய் கிரேக்க கண்காரன்ஸ்ல போய் அந்த வார்த்தைக்குரிய ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிச்சு தமிழ் மீனிங் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஆனா முழுமையான அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தரதில்லை. இப்போ நம்ம என்ன கேள்வினா, தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ முதல்ல தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்ன இல்லைன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். தொழுது கொள்ளுதல் சொல்லி சில பேர் தவறாக கூட நினைச்சிருக்கலாம். அந்த தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய விஷயத்தை, அர்த்தத்தை எது இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, வேண்டாம் இப்போ வீட்லன்னு சொன்னாலும் கரெக்டாக போட்டிருக்கு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த திருமண நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில ஒரு செர்மனி. செர்மனினா ஒரு விழா இல்லையா? செர்மனி அப்படின்னா ஒரு விழா. தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு செர்மனி கிடையாது. தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு விழா கிடையாது. ஏன் விழா கிடையாதுன்னு சொல்றேன்னா, ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப ஒருத்தருக்கு வீட்டுல திருமண நிச்சயதார்த்தம் பண்றாங்க, அது எத்தனை நாளைக்கு? ஒரே நாளைக்கு தான். கல்யாணம்னா ஒரே நாள். இதெல்லாம் விழா அப்படி என்ன அர்த்தம்? விழா, இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே ஒரு பிக்சட் டைம்ல தான் இருக்கும். இதான் ஏன் தொழுது கொள்ளுதல் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பிக்சட் டைம்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிக்சட் டைம்ல புரியுது உங்களுக்கு? ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட டைம் இதுல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஸோ தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி, ஆனா அது ஒரு விழா அல்ல. அப்படின்னு என்ன தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, தொழுதுகொள் அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில். இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இருக்கும், தமிழ் எப்படி சொல்லாது? லைஃப் ஸ்டைல, வாழ்க்கை முறை. அப்ப தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு நாள் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது, ஒரு பர்டிகுலர் நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. அது கம்ப்ளீட்டா தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த தொழுது கொள்ளுதலுடைய அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முழுசா விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எது தொழுது கொள்ளுதல் இல்லைங்கிற கண்டுபிடிச்ச மாதிரி, எது தொழுது கொள்ளுதல் இல்லை, ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கக்கூடிய சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ தொழுது கொள்ளுதல் கிடையாது. அப்படின்னா தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம முதல்ல எங்க போறோம்னா, சேம் கன்கார்டன்ஸ் மெத்தட். ரெண்டு, அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் இந்த வார்த்தை வந்திருக்கு பைபிள்ல, புதிய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கு. சோ பழைய ஏற்பாடு என்ன பாஷை? எபிரேய பாஷை. புதிய ஏற்பாடு என்ன பாஷை? கிரேக்க பாஷை. இந்த தொழுது கொள்ளுதல்ங்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்தது தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷை என்ன கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ நான் போடுறேன், நீங்க அப்படியே பாருங்க. எபிரேய பாஷையில இந்த தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை, எபிரேய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி நான் சொல்றேன். எபிரேய வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்றேன், ஷா காவ். அவ்வளவுதான், ஷா காவ். ஆக்சுவலா அந்த கண்கார்டன்ஸ்ல இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிற வார்த்தை இங்கிலீஷ் மீனிங் நம்ம நினைச்சக்கூடாது. அது ப்ரொனன்சியேஷனுக்காக கொடுக்கப்பட்டது. ஷாக்கா அப்படிங்கிற எபிரேய வார்த்தை தான் தொழுது கொள்ளுதல் நம்ம தமிழ் பைபிள் இருக்கு. அந்த ஷாக்கா அப்படிங்கிறதுக்கு எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு முன்னாடி கிரேக்க பாஷையில் என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. கிரேக்க பாஷை புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் வேர்டு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஸ் கூ நெஹோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தமிழ்ல இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எதனால சொல்றேன், ப்ராஸ் கூ நெஹோ அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பாஷையில. ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கலாமா? எபிரேய பாஷையில ஷாக்கா, ரொம்ப ஷாக் ஆயிடாதீங்க. கிரேக்க பாஷையில புரோஸ்கோ நெஹோ அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எபிரேய வார்த்தையான இந்த ஷாக்காவுக்கு என்ன மீனிங் கண்டுபிடிக்கணும் இங்கிலீஷ்ல. அதுக்கு கீழே போட்டிருக்காங்க, நான் ரவுண்ட் பண்றேன், நீங்க பாருங்க. பவ் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவுனா BOW டவுன். இது வந்து பழைய ஏற்பாடு எபிரேய பாஷை. பவ் டவுனுக்கு இடையில இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்க பாருங்க, செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. செல்ஃப்னா வீட்டில் பாத்திரம் அடிக்க வைக்கிற ஷெல்ஃப் இல்லையா? செல்ஃப்னா சுயம். ஓகே, ஸோ பவ் டவுன் செல்ஃப் அப்படி என்ன அர்த்தம் தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு? தன்னைத்தானே தாழ்த்துதல், அவ்வளவுதான் முடிஞ்சது. தன்னைத்தானே தாழ்த்துதல். அப்படியே கிரேக்க பைபிளுக்கு வந்தோம்னா அங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டூ ரெவரன்ஸ் டு அடோர். டூ ரெவரன்ஸ் டு அடோர். இதுக்கு என்ன தமிழ்ல சொல்ல விளக்கம்? பவ் டவுன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், எபிரேய பாஷையினுடைய ஆங்கில வார்த்தை. கிரேக்க பாஷையினுடைய புரோஸ்கோனோஹோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, டூ ரெவரன்ஸ் அடோர். ரெவரன்ஸ்னாலே ரெவரண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்பதான் புரியுது உங்களுக்கு. மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய, அந்த மாதிரி ஒரு வேர்டு. அதாவது தேவனுக்கு மதிப்பு கொடுக்கிறது, அவ்வளவுதான். அப்ப பவுடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா பணிந்து கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கொள்ளுதல்? பணிந்து கொள்ளுதல். அதே புதிய ஏற்பாட்டுல கிரேக்க பாஷையில இந்த தொழுது கொள்ளுதல் கொடுத்திருக்கிற வார்த்தையுடைய தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயபக்தியோடு இருத்தல். இந்த ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயபக்தின்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டு வேர்டு மோரலஸ் ஒரே மாதிரி இருக்கா பாருங்க. எபிரேய பாஷையில பணிந்து கொள்ளுதல், கிரேக்க பாஷையில பயபக்தியோடு இருக்கு. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா இல்லைன்னு கேட்கறேன். ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்கல, உள்ளான அர்த்தமும் செய்கையும் ஒன்னா இருக்கான்னு கேட்கறேன். கட்டாயம் ஒண்ணுதான். நம்ம யாரை பணிந்து கொள்வோம்? யாருக்கு பயபக்தி, யாருக்கு மரியாதை கொடுக்குறோமோ அவங்களதான் பணிந்து கொள்வோம் இல்லையா? ஒருத்தர் பயபக்தியோட இருக்கிறது எப்படி காமிப்பாரு? பணிந்து காமிப்பாரு. அப்ப ரெண்டுமே பாருங்க எப்படித்தான் இருக்குன்னா, மோரலஸ் சேம் வார்த்தை. இப்ப பணிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் டோட்டலா மாறி போச்சு. எப்படி மாறி போச்சுன்னா, ஒன்னா அது பணிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா எதை குறிக்குது? பயபக்தி. சோ ரெண்டுமே யாரை பணிந்து கொள்றது, யார்கிட்ட பயபக்தியா இருக்குன்னு கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். யாரு? பிதாவாகிய தேவன். புரியுது உங்களுக்கு? சோ உடனே இதான் மீனிங் முடிவு பண்ணிட வேண்டாம். இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நிறைய மீனிங்ஸ் என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல பழைய ஏற்பாட்டுக்குள்ள போக போறோம். பழைய ஏற்பாட்டுல 3 வசனம் எடுக்க போறோம். அந்த 3 வசனத்திலேயே தொழுது கொள்ளுதுங்கிற வார்த்தை இருக்கும். அந்த வசனத்தை வச்சு தொழுது கொள்ளுதல் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். திருப்பி சொல்லுமா, எங்க போக போறோம்? ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாடு 3 வசனம் பார்க்க போறோம். அந்த 3 வசனத்திலேயே தொழுது கொள்ளுதுங்கிற வார்த்தை இருக்கும். அந்த 3 வசனத்தை வச்சு தொழுது கொள்ளுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்குள்ள போவோம், அதே மாதிரி வசனங்கள் எடுப்போம், அது பழைய ஏற்பாட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். கடைசியா கன்க்ளூஷன் எப்படி வரும்னா, தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? முதல்ல தொழுது கொள்ளுதல் என்ன இல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இல்ல, இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய சம்பவமோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம். சோ கன்கார்டன்ஸ்ல போய் பார்த்தோம். எபிரேய பாஷையில தமிழ் விளக்கம் என்ன? பணிந்து கொள்ளுதல். அடுத்தது கிரேக்க பாஷையில பாத்தீங்கன்னா பயபக்தியுடன் இருத்தல். இப்ப நம்ம நேரம் எங்க போறோம்? பழைய ஏற்பாட்டுக்குள்ள போறோம். சோ பழைய ஏற்பாடு என்ன பாஷை? எபிரேய பாஷை. நல்லா கவனிங்க, இங்க இருந்த சப்ஜெக்ட் முக்கியமான கட்டம் ஆரம்பிக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் இந்த வார்த்தையின் மூலம் என்ன அர்த்தத்தை சொல்ல வராருங்கிறத அவர் பேசின அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவரே பேசியிருக்காரு பணிந்து கொள்ளுங்கன்னு. தேவனே பழைய ஏற்பாட்டுல பேசியிருக்காரு, என்னை நீங்க பணிந்து கொள்ளுங்க. அப்ப அவர் பேசின இடத்துல இருக்கிற சம்பவத்தை எடுத்து அனலைஸ் பண்ணா பணிந்து கொள்ளுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பணிந்து கொள்ளுதலா தொழுது கொள்ளுதலா? தொழுது கொள்ளுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்ப நேரம் எங்க போறோம்? அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை தேவன் மோசேட்ட பேசுறது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். இப்ப அவர் யார்? உன்னோட இருப்பேன் யார்கிட்ட சொல்றாரு? அது முதல்ல தெளிவாய்க்கும், இல்லாட்டி சம்பவத்துக்குள்ள போக முடியாது. அவர் யார்? உன்னுடனே இருப்பேன்ங்கிறது யாருன்னு கேட்கிறேன். அவருங்கிறது தேவன். உன்னுடனே இருப்பேன்னு சொல்றது மோசே. மோசேட்ட சொல்றாரு, நான் உங்களுடைய இருப்பேன். அப்ப என்னமா பண்ண சொல்ல போறாரு? என்னமா பண்ண சொல்ல போறாரு? அடுத்தது, நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அத நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நீங்க ஜனத்தை வந்து எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மலையை காமிக்கிறார். அந்த மலையில என்ன செய்வீங்கன்னு சொல்றாரு?
ஆராதனை செய்வீர்கள் சொல்லி சொல்றோம். அப்படியே இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் பாருங்க. அது பிபி பைபிள் பேசிக் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? வாசிங்க. And he said, truly I will be with you. I will be with you. And this will be the sign to you that I have sent you. நான் உன்னை அனுப்பி இருக்கேங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். When you have taken the children of Israel out of Egypt, எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா you will give worship to God on this mountain. இப்போ இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வந்திருக்கு ஈக்குவலா? worship. புரிஞ்சவங்களுக்கு? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? worshipனா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தேவன் மோசேயை பார்த்து தொழுது கொள்ளுதுன்னு சொன்ன ஒரு வசனத்தை நம்ம இப்ப எடுத்திருக்கோம். இப்ப தேவன் மோசேயை பார்த்து என்ன சொல்றாருன்னா, எகிப்தில இருந்து ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மலையில வந்து என்ன நீங்க என்ன பண்ணிக்கோங்க? தொழுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்னா, அந்த மலையில மோசே என்ன பண்ணாரோ அதுதான் தொழுது கொள்ளுது. ரைட் ரைட் ஆர் ராங்? தேவன் சொல்லிட்டார் தொழுது கொள்ளுன்னு. கண்டிப்பா அந்த சம்பவம் நடந்திருக்கும். நடந்த இடத்துக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, மோசே மலை மேல போய் என்ன பண்ணாரோ அதுதான் என்னங்க? தொழுது கொள். இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் மோசேக்கு மட்டும் கொடுக்குறாரா அல்லது இன்னும் கொஞ்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்குறாரா? நல்லா தமிழ் வசனத்தை கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல, அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் இருக்கு. அப்ப மோசே மட்டும் இல்ல, கூட யார் இருக்காங்க? யாரோ ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கள பார்த்தா சொன்னா என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இப்ப யார் இந்த குரூப் நம்ம இப்ப என்ன பண்ணியானோம்? கண்டுபிடிச்சாலும் வாசிக்கலாம். யாத்திராமம் 24ஆம் அதிகாரம் சம்பவம் நடக்கிறதுக்கு போயிடுச்சு. யாத்திராமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, சொல்றது மோசே கிட்டதான், ஆனா மோசே தேவன் சொல்றவங்களையும் கூட்டிட்டு போய் தான் செய்யணும். தேவன் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து, எங்க மலை மேல கர்த்தரிடத்தில் ஒரு குரூப், நீங்க ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து என்ன பண்ணிக்கோங்க? பணிந்து கொள்ளுங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வர்ஷிப் இருக்கும். அப்ப யார் யாரெல்லாம் வந்து இதை பண்ண போறாங்க தேவன் சொல்றாருன்னா, ஆரோன், நாதாப், அபியூ, அதுக்கப்புறம் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேர் வந்து என்ன பண்ணிக்கோங்க? பணிந்து கொள்ளுங்கள். அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? இவங்க போய் தேவனை மலையில் என்ன பண்ணிருக்காங்க? தொழுது கொண்டிருக்காங்க. யார் யாரெல்லாம்? மோசே முதல்ல மோசே அப்புறம் இந்த லிஸ்ட். கரெக்டுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா இந்த குரூப் போய் மலை மேல என்ன பண்ணாங்களோ அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுது. அதுக்கு பேர் தான் வர்ஷிப். என்ன பண்ணிருப்பாங்க மலை மேல? பார்க்கலாமா? வசந்த கேர்ஃபுல்லா கவனிங்க. நீங்க தான் பதில் சொல்லணும் அவங்க பண்ணினது என்னன்னு சொல்லி. இதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுது. வாசிக்கலாம். யாத்திராமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து, முதல்ல மோசே ஒன்னு பண்றாரு. என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி, பாருங்க நல்லா கவனிங்க. நான் கேள்வி கேட்க போறேன். மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை என்ன பண்றாராமா? கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினார். 12 தூண்களை நிறுத்துறது என்ன சாதாரண விஷயங்களா? பலிபீடம் கட்டுறது என்ன சாதாரணமான விஷயமா? ஆனா மோசே என்ன பண்ணிருக்காருங்க? செஞ்சிருக்காரு. எங்க? மலை மேல. இதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல். கரெக்டானே? அடுத்தது மலையின் அடியில். சாரி, அடுத்தது 5ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்படியே நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா நடக்கிற சம்பவம் பூராமே கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ நான் क्वेश्चனுக்கு வந்துடுறேன். இந்த விஷயத்தை தான் தேவன் சொன்னார் மோசே கிட்ட, மலையில என்ன பண்ணிக்கோங்க? தொழுது கொள்ளுங்கள். இப்ப மலையில தொழுது கொள்ள போற விஷயத்துக்கு முன்னாடி இருக்கிறத படிச்சிட்டோம். எல்லா வசனத்தையும் படிக்க முடியாது. இப்ப இந்த செஞ்ச வேலையை வச்சு தொழுது கொள்ளுதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப சொல்லுங்க, தொழுது கொள்ளுதல் என்ன? அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதான் தொழுது கொள்ளுதல். என்ன பண்ணிருக்காங்க? பலி செலுத்திருக்காங்க. அப்புறம் அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு வச்சா. தூணை நிறுத்திருக்காங்க. அப்புறம் திருப்பி பலிபீடம் கட்ட முடியாது. வார்த்தைகள் சூப்பர் பாயிண்ட். மோசே என்ன பண்ணிருக்காரு? தேவனுடைய வார்த்தைகளை எழுதியிருக்காரு. அப்புறம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்திருக்காங்க, சமாதான பலிகளை பலியிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லலாம்? தொழுது கொள்ளுதல். சூப்பர். அதான் தொழுது கொள்ளுதல் என்ன? நான் சொல்றேன், புரியுற மாதிரி உங்களுக்கு. மோசே தேவனுடைய வார்த்தை எழுதினார். இதுக்கு பேர் என்ன? இப்ப தேவன் என்னை கூப்பிட்டு
எழுதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பேரு? தொழுது கொள்ளுதல். டக்கு டக்குன்னு வருது பாருங்க. அதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறேன். அது என்னுடைய ஊழியம். புரியுதா? இப்ப தேவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து செய்யணும்னு சொன்னா அது என்ன? ஊழியம். இங்க பாருங்க, மோசேக்கு பாருங்க ஊழியம் பாருங்கன்னுட்டு கர்த்தருடைய வார்த்தையை போல என்ன பண்ணணும்? எழுதணும். அதுக்கப்புறம் மலையில் அடியில் என்ன கட்டணும்? பலிபீடத்தை கட்டணும். அதுக்கப்புறம் 12 தூண்களை நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஜனங்க கொண்டு வர பலியை செலுத்தணும். நல்லா கவனிச்சீங்கன்னா, தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கறத வாங்கி கொடுக்கணும், ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்கறதையும் வாங்கி கொடுக்கணும். புரிஞ்சவங்களுக்கு? சோ தேவன் கொடுக்கறத ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும், ஜனங்கள் கொடுக்கறத தேவனுக்கு கொண்டே கொடுக்கறதுக்கும் என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழியம் அப்படின்னு சொல்லி பேர். புரியுது உங்களுக்கு? இப்ப நம்மள என்ன பண்ணிருக்கோம்? என்ன எப்படி சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கிறோம், ஜனங்கள் சொல்ற விஷயத்தை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்புக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஊழியம். அப்படின்னா மோசேவும் 70 பேரும் நாதாப் அபியூலா என்ன பண்ணிருக்காங்க? இதை தேவன் ஊழியம் சொல்லியிருக்காரா, தொழுது கொள்ளுதல் சொல்லியிருக்காரா? அப்போ தொழுது கொள்ளுதல் என்பதுடைய முக்கியமான அர்த்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யுது. கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? தொழுது கொள்ளுதல்னா எது இல்லைன்னு ஏற்கனவே படிச்சோம். நம்ம ஒரு பர்டிகுலர் சமயத்துல நடக்கிற சம்பவம் அல்ல. இப்ப சொல்லுங்க, ஊழியம் பண்றதுங்கிறது வாழ்க்கையில ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் தான் நடக்குமா? கட்டாயமா கிடையாது. இட் இஸ் a லைஃப் ஸ்டைல். புரியுதா? கரெக்டா மேட்ச் ஆகுதா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் பிரதர், ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் செய்யறதுனே பேர் வைக்கலாம்ல? நியாயமான விஷயம் இல்லையா? ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் செய்யறதுனே பேர் வைக்கலாம், ஏன் தொழுது கொள்ளுதல் பேர் வைக்கலாம்? அப்படின்னா தொழுது கொள்ளுதல் என்பதற்கு ஊழியம் செய்தல் என்பது ஒரு 10% ஆன்சர். தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு ஊழியம் செய்தல் என்ற மீனிங் தான் அப்படிங்கிறது ஒரு 10% ஆன்சர் தான். ஆனா ஊழியம் செய்யறதோட இன்னும் நிறைய விஷயங்கள் தேவன் ஆட் பண்றாங்க. அதோட சேர்த்து ஊழியம் செய்யறதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல். புரியுது உங்களுக்கு? சோ தொழுது கொள்ளுதலுக்கு ஓரளவுக்கு என்ன இருக்குன்னா இப்ப நமக்கு மீனிங் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஊழியம் செய்யற எல்லாரும் தொழுது கொள்றாங்களா? ஊழியம் செய்யற எல்லாருமே தேவனை தொழுது கொள்றாங்களா? ஊழியம் செய்யற எல்லாரும் ஊழியம் செய்வாங்க, எல்லாரும் தொழுது கொள்றாங்களான்னு கேட்டா அது சரியான பதில் அல்ல. அப்படின்னா ஊழியம் செய்யறதோட தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு வேற ஏதோ விஷயம் என்ன இப்ப ஆட் ஆகுது. ஊழியம் செய்யறதோட என்னென்ன விஷயம் ஆட் ஆகுதுங்கிறது தான் இப்ப நம்ம படிப்போம். ரைட்? எப்படி படிக்கலாம்னா இன்னொரு வசனம் எடுக்கலாம். நல்லா கவனிங்க, வாசிக்கலாம். யாத்திராமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமல். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை, புறஜாதியினுடைய தேவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, பணிந்து கொள்ள. மோசேக்கு என்ன வேலை கொடுத்தார்? பணிந்து கொள். அதான் தொழுது கொள்ளுதல். இங்க என்ன சொல்றாரு? தொழுது கொள்ளாதேங்கிறார். யார தொழுது கொள்ளாதேங்கிறாரு? புறஜாதி தேவர்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க, தொழுது கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடாத. அதாவது மற்ற சிலையெல்லாம் நீ பணிந்து கொள்ளாத, தொழுது கொள்ளாத, புறஜாதி தேவர்களை நீ வணங்காத, புறஜாதி தேவர்களை நீ என்ன பண்ணு, உடைச்சு போடுங்கிற. அப்ப தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்பதான் மீனிங் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஊழியம் செய்தல். இப்ப ஊழியம் செய்யறது தேவனுக்கு, அது ஊழியம் செய்யறது கூட சிலது ஆட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதான் இந்த பாயிண்ட். இங்க என்ன ஆட் ஆகுதுன்னா ஊழியம் செய்யலாம், ஆனா இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி பாக்குறப்ப தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யும். அதான் மீனிங் இங்க. இப்ப தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு தேவனை பணிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையும் பணிந்து கொண்டு இருக்காங்க, அதுக்கு பேர் தொழுது கொள்ளுதலா? அப்ப தொழுது கொள்ளுதல் கூட எந்த பாயிண்ட் வந்துருச்சு? ஊழியம் செய்யறது செய்யலாம், ஆனா ஊழியம் செய்யறதோட தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யணுங்க, இங்க ஊழியம் செய்யணும். அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல். என்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான பதிலா இருக்கு. ஊழியம் செய்யறதுங்கிறது தொழுது கொள்ளுதல்னா, நீ தொழுது கொள்ளாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீ என்ன பண்ணாத, ஊழியம் பண்ணாதுன்னு அர்த்தம். அப்ப புறஜாதி தேவர்களுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது. கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்கிலீஷ் வார்த்தை வந்து யாத்திராம் 23-24 பவ் டவுன். இதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். என்ன வார்த்தை? ஷாக்கா அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? பணிந்து கொள்ளுதல். அப்ப என்ன தேவன் சொல்றாரு? என்னைய நீ பணிந்து கொள்ளுனா எனக்கு நீ ஊழியம் செய். புறஜாதி தேவர்களை பணிந்து கொள்ளாதீங்கன்னா அந்த தேவர்கள் என்ன பண்ணாத, நீ ஊழியம் செய்யாத. புரிஞ்சது? கொஸ்டின். அப்படி என்றால் ஊழியம் செய்தல் என்பது சிங்குலரா புளூரலா? புளூரல். ஊழியம் செய்தல் என்பது சிங்குலரா புளூரலா?
தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யறது அப்படின்னா இட்ஸ் சிங்குலர். செய்யாத, நான் கேட்கிற ஊழியம் செய்யுங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? கட்டாயமா சிங்குலர் தான். இந்த வார்த்தையை கொண்டு வரதான் இந்த வசனத்தை எடுத்தேன். அப்ப ஊழியம் செய்யறதுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான். யாருக்கு மட்டும்தான்? பின்னாடி மாத்தக்கூடாது. ஊழியம் செய்யறது யாருக்கு மட்டும்தான்? அப்படி தேவனுக்கு மட்டுமே ஒருத்தர் ஊழியம் செய்யறாருன்னா அவர் தேவனை தொழுது கொள்கிறார் என்று அர்த்தம். பட் ஏன் தேவனை மட்டும் தொழுது கொள்ளணும் தேவன் சொல்றாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. என்ன தேவனை உங்களை மட்டுமே தொழுது கொள்ள முடியும், உங்களுக்கு மட்டுமே ஊழியம் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டா தேவன் எதிர்பார்க்கறது எனக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும். பிகாஸ் எனக்கு மட்டும் நீங்க செஞ்சாதான் அந்த ஊழியத்தை நீங்க முழு மனசோட செய்வீங்க. முழு மனசுனா எவ்வளவு? மனசுல 100%. அப்ப 100% யாருக்கு மட்டும் தான் செய்யணும்? தேவனுக்கு மாத்திரம் தான் செய்யணுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நான் ஊழியம் செய்தல் அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டுமே செய்யப்படும் போது மட்டும்தான் அதற்கு பெயர் தொழுது கொள்ளுதல். இன்னும் இருக்கு, மிச்சம் இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்லை? கரெக்டா? இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி நினைக்கிறேன், கேட்டிருக்கோம் அப்படிதான் சொல்லுங்க. நாங்க யாருக்கு மட்டும் தான் ஊழியம் செய்யறோம்? தேவன் ஏதோ புரட்சி தெய்வத்துக்கு போய் நாங்கள் ஊழியம் பண்றோமா? பண்றது அதுக்கு ஏதாவது அடி பண்ணிடுமா? அதுக்கு நாங்க பணிந்து கொள்றோமா? கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தொழுது கொண்டு தான் இருக்கோம். ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட் போலாமா? 7ஆம் சபையில இந்த டேஞ்சர் இருக்கு. எந்த டேஞ்சர்? தேவனையும் கொஞ்சம் வேண்டாம், தேவனையும் தொழுது கொள்றதுக்கு மனுஷனையும் தொழுது கொள்றது இருக்கா இல்லையா? இல்ல இருக்கா இல்லையா? இருக்கு. அதைய மனுஷனே சொன்ன அப்படி இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவானாகிய நானே. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுற யோவான் சொல்றாரு, யோவானாகிய நானே. நமக்கு நல்லா தெரியும், ரெவலேஷன் படிச்சு முடிச்சிட்டோம். யோவான் சொன்னா அது யோவானை குறிக்க, அது யோவான் வகுப்பார். யார் யோவான் வகுப்பார்? வெளியே எங்கேயோ இருக்காங்க தானே, நம்ம தான். சரி, யோவான் வகுப்பாராகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். கம்ப்ளீட் ரெவலேஷன் நான் கேட்டேன், கண்டு கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது, நான் இதெல்லாம் கேட்டு கண்டபோது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த விஷயத்தை பூரா நம்ம யார் மூலமா கேட்டு கண்டோம்? கம்ப்ளீட் பிளான, காட்ஸ் டிவைன் பிளான நம்ம யார்? யோவான் வகுப்பார். நாம யார் மூலமா கேட்டு கண்டோம்? யோவான் மூலமாவா? யோவானே இங்க சொல்றாரு நான் கேட்டு கண்டேன்னு. அது யோவான் வகுப்பாரை குறிக்கும். ரெவலேஷன் கொஞ்சம் மறந்ததுனால வரமாட்டேங்குது. யார் மூலமா நம்ம இத்தனை விஷயத்தை கண்டோம்? கிறிஸ்து என்பது சரியான பதில். பட் கிறிஸ்து மூலமா டைரக்டா நமக்கு கிடைக்கல. யார் மூலமா கிடைச்சது? 7ஆம் சபையின் தூதன். ரைட். அந்த தூதனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. 7ஆம் சபையின் தூதன் யாரு? நம்முடைய மூத்த சகோதரராகிய ரசல். இப்ப அவர் சொல்றாரு, நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை. இப்ப இவைகளை நம்ம காண்பித்த தூதன் யாரு? ரசல் பேர். அவரை வணங்கும்படி, அவரை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அவன் பாதத்தில் இருந்து. கரெக்டா? கரெக்டா தப்பான்னு கேட்கறது இந்த பாயிண்ட். ரசலபதியுடைய பாதத்தில் விழுகலாமான்னு கேட்கிறேன். கரெக்டா விழுகும். அப்படின்னா இந்த டேஞ்சர் நமக்குள்ள இருக்கா இல்லையா? நம்ம யாரை மட்டும் தான் தொழுது கொள்ள வேண்டும்? வாசிங்க. அதுக்கு அவரே சொல்றாரு, அந்த தூதனே சொல்றாரு, 7ஆம் சபையின் தூதனே சொல்றாருமா. வாசிங்க. 9ஆம் வசனம். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாத படிக்கு பார். தயவுசெய்து என் கால்ல வந்து என்ன பண்ணாதீங்க, விழுகாதீங்க. உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட, இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான். அவரே சொல்றாரு யாரை தொழுது கொள்ளணும்? இப்ப தொழுது கொள்ளுதல் என்ன? ஊழியம் செய்யறது. ஊழியம் செய்யறத தொழுது கொள்ளுதல். ஊழியம் செய்யறதுக்கு 10% கரெக்ட். அப்ப தொழுது கொள்ளுதலுக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? தேவனுக்கு மாத்திரமே ஊழியம் செய்யறதுக்கு பிறகு தொழுது கொள்ளுதல். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தில் இருக்கவங்களே யாரை தொழுது கொள்றாங்க? 7ஆம் சபையின் தூதன். இது கரெக்டா? அப்படி தொழுது கொண்டா அதற்கு பெயர் என்ன? அதுக்கு பேர் தொழுது கொள்ளுதல் கிடையாது. அதுக்கு பேர் தொழுது கொள்ளுதல் கிடையாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா அவரே சொல்றாரு, நானும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான், நீங்க யாரை போய் தொழுது கொள்ளுங்கிறாரு. அப்ப உண்மையாலுமே நம்ம 7ஆம் சபையின் தூதருக்கு மதிப்பு கொடுக்கிறது உண்மைனா அவர் சொன்னா செய்யும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? தேவனை தொழுது கொள்ள சொல்லியிருக்காரு. அப்ப யாரோ தொழுது கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்னங்க? ஊழியம் செய்யும். கிளியரா பாருங்க, 7ஆம் சபைக்கு அழகா அட்ரஸ் பண்ணி யோவான் என்ன பண்ணிருக்காருன்னு அட்ரஸ் பண்ணிருக்காரு. இது ரொம்ப டேஞ்சரா பிரதர் அப்படின்னு கேட்டா கட்டாயமா டேஞ்சர் தான்.
தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஊழியம் செய்தல். ஆனா ஊழியம் செய்தல் தொழுது கொள்ளுதல் அல்ல. அப்ப ஊழியம் செய்து கூட எது சேரணும்? ஊழியம் செய்யறது யாருக்கு மட்டும்தான்? தேவனுக்கு மட்டும் இருந்தா தான் அதுக்கு பேருன்னு சொல்லி பார்க்கறோம் நம்ம. தொழுது கொள்ளுதல். கரெக்ட். அடுத்த பாயிண்ட். இத தேவன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல வகையில சொன்னார். பல வகைனா எக்கச்சக்கமான வகையில் சொன்னார். அதுல ஒரு முக்கியமான வகை தான் நியாயப்பிரமாணம். என்ன சொன்னார் நியாயப்பிரமாணத்தை முதல் கட்டளையே? என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்துருச்சு அதுல, அனிமேஷன்ல வராம. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள். இப்ப தேவன் சொல்லியிருக்காரா தேவர்கள் சொல்லியிருக்காரா அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு சிங்குலர் தெரியல, என்ன அர்த்தம்? அப்ப நம்ம நிறைய தேவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? உண்டு பண்ணி வச்சுட்டு அதையும் வணங்கிட்டு தேவனையும் வணங்குறோம். இதுக்கு பேர் தொழுது கொள்ளுதலா? கட்டாயமா கிடையாது. இப்ப நம்ம லிஸ்ட் போடலாம். இந்த தேவர்கள் நமக்கு இருக்காங்களா இல்லையா? தேவனை தவிர வேற தேவர்கள் நமக்கு இருக்காங்களா இல்லையா? கேள்வி இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது என்னால. தேவனை தவிர வேற தேவர்கள் நமக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. முதல் தேவன் யார் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு கேள்வி திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். தொழுது கொள்ளுதல் என்ன? ஊழியம் செய்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழியம் செய்யலாம். தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யலாம். அப்படின்னா தேவனுக்கு மட்டுமே செய்யற ஊழியத்தை வேற யாருக்காவது செஞ்சா அவர்கள் நமக்கு யார் தான்? தேவர்கள். கரெக்ட். இப்ப நமக்கு தேவர்கள் இருக்காங்களா இல்லையா? தேவர்கள் எங்களுக்கு யாரு அப்படின்னா முதல் பாயிண்ட், இந்த பிளேஸ் ஆஃப் காட். தேவனுடைய இடத்தை, தேவனுக்கு நம்ம மனசுல இடம் இருக்கா இல்லையா? முதல்ல மனசுல இடம் இருக்கா இல்லையா? எவ்வளவு பர்சன்ட்? 100%. 100% தேவனுக்கு கொடுத்தாச்சுன்னா வேற யாருக்கு அந்த இடத்த என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஆனா நம்மளே சில பேர் என்ன பண்ணிடுறோம்னா அந்த இடத்த வேற தேவர்களுக்கும் கொடுத்து. இப்ப தொழுது கொள்ளுதல் என்ன? தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யணும். இப்ப சொல்லுங்க, தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யற வேலையை நாம வேற எதுக்காவது நிறுத்தினோம்னா, தேவனுக்கு மட்டுமே செய்யற ஊழியத்தை நம்ம நிறுத்திட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனா அது நமக்கு என்ன ஆயிருது? தேவர்கள் ஆயிருது. ரைட். இப்ப சொல்லுங்க, நமக்கு யார் யாரெல்லாம் தேவர்கள் இருக்கிறாங்க? டேஞ்சர் இருக்காங்க. ஒண்ணு, முதல் பாயிண்ட், நம்முடைய தொழில். நம்முடைய தொழில். எல்லாரும் தொழில் செய்யணுமா? இல்ல போல இருக்கு. லாக்டவுன் பீரியட்னால பதில் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தொழில் செய்யணுமா இல்லையா? செய்யணும். அல்லது தொழிலுக்கு போறோம், அதான் கரெக்ட் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறப்ப, அதெல்லாம் தொழுது கொள்ளுதல். என்னைக்காவது ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் செய்யற வாய்ப்பு கிடைக்கிறப்ப தொழில காரணம் காமிச்சு அந்த வேலையை செய்யாம இருந்தா நாம் யாரை தொழுது கொள்கிறோம்? அந்நிய தேவர்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தொழுது கொள்கிறோம். சொல்றோமா இல்லையா? ஏன் பிரதர் இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வரல, உதாரணம் சொல்றேன் அப்படின்னு கேட்டா ஒரு சகோதரர் சொல்றாரு, என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு ஒரு முக்கியமான கன்சைன்மெண்ட் போக வேண்டியதா போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணுப்ப, போய் ஒர்க் பண்ணிட்டு இங்க வர்றப்ப இது முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாம் இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் தேவனை என்ன பண்றது இல்ல, தொழுது கொள்வது இல்லை. இப்ப நீங்களே ஃபீல் பண்ணிடலாம். தொழிலுக்கு அடுத்தது உடல் நலம். உடல் நலம். உடல் நலம் ஒரு தேவரா? தேவரா? உடல் நலம் ஒரு தேவனா? ஆமா. எப்ப தெரியுமா தேவனா இருந்தது? அது உடல் நலம் உடல் நலமா தான் இருக்கும். அது எப்ப தேவனாகும்னா நம்ம தேவனுடைய வேலையை செய்யறப்ப, ஊழியம் செய்யறப்ப உடல் நலத்தை காரணம் காமிச்சு செய்யாம இருந்தா அந்த உடல் நலம் நமக்கு தேவை. ரைட் ஆடுறாங்க? புரியல? இன்னும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நேற்று ஆபீஸ்ல ஃபுல்லா ஒர்க், அதனால என்ன பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறேன்? ரெஸ்ட். தேவன் நினைச்சா ஒரே ரெஸ்ட் கொடுத்துருவேன். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் சில சமயத்துல, நம்முடைய உடல் நலத்துக்கு காரணம் காமிச்சு என்ன பண்றதுல அந்த வேலையை செய்யறது. அப்படி செஞ்சா அந்த உடல் நலம் நமக்கு என்ன ஆயிருதுங்க? தேவனாயிரும். அடுத்த ஆசை. ஆசை என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஒரு ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தின் மேல் ஆசை கொள்ளாமல் வேற ஒரு பொருள் மீதோ, வேற ஒரு சூழ்நிலை மீதோ, வேற ஏதாவது ஒரு பொருள் மீதோ அப்படியே வச்சுக்கலாம், ஆசை கொண்டு தேவனுடைய வேலையை பின்னாடி தள்ளிட்டோம்னா அந்த ஆசை நமக்கு என்ன இருப்ப? தேவர்கள். கடைசியா சொல்ல போனா அன்பு. அன்பு ஒரு விக்கிரகாராதனை. தேவன் மேல வச்சிருக்கிற அன்பை வேற யாராவது மேல தேவனுக்கு பதிலா வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா எதை நம்ம கட் பண்ணுவோம்? ஊழியத்தை தான் கட் பண்ணுவோம். அப்படி ஊழியத்தை கட் பண்ணிட்டு நம்முடைய அன்பானவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய போயிட்டோம்னா அதுக்கு பேர் என்னங்க?
விக்கிரகாரன் சொல்றது கூட நான் வரல, அது தொழுது கொள்ளுதல் கிடையாது. அது நமக்கு என்னவா மாறிடுது? தேவனமா. இப்படி பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தேவனும் வேணும், அவருக்கு ஒரு கடவுள் இருக்கார், அதுவும் வேணும். தேவனும் வேணும், அவருக்கு ஒரு கடவுள் இருக்கார், அதுவும் வேணும். சரியான பதில். பைபிள்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான். த கிரீட் ஆஃப் பிளாம், அதாவது பிலேயாமுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம், விருப்பம் வச்சுக்கலாம். பிலேயாமுக்கு என்ன விருப்பம்? ரெண்டு விருப்பம். என்ன ரெண்டு விருப்பம்? ஒன்னு தேவனுக்கும் ஊழியம் செய்யணும், இன்னொன்னு அவர் எது மேல ஆசைப்பட்டாரோ அதுக்கு ஊழியம் செய்யணும். கரெக்டா? அப்ப எது மேல ஆசைப்பட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? இந்த பிளேஸ் ஆஃப் காட், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அவருடைய பொருளாசை கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க? வச்சுட்டார். இப்ப என்ன ஆயிருந்தது? என்னதான் ஊழியம் செஞ்சாலும் அந்த பொருளாசின் மீது வைத்த அந்த ஆசையானது தேவனுடைய இடத்தை விட்டு கொடுக்கறதா இருக்கிறதுனால நம்ம தேவனை மட்டும் என்ன பண்றது இல்ல, தொழுது கொள்றது. அப்ப பொருளாசை மட்டுமான்னு கேட்ட இல்ல, நமக்கு சில சமயத்தில் என்ன வந்துருது? மேட்டிமை, இன்னும் சில சந்தர்ப்பத்துல பொறாமை. இந்த பொறாமை மேட்டுமை எல்லாம் கட்டாயமா நம்முடைய தொழுது கொள்ளுதலை பாதிக்கக்கூடிய தேவர்கள் தான். அப்ப தேவனை மட்டும் தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புறம்பா இருக்கு. கரெக்ட்? அப்ப அநேகம் சகோதரர்கள் தேவனுக்கு உத்தமமா ஊழியம் செய்து கொண்டிருந்தால் கூட சில சமயத்துல இப்ப நம்ம நினைத்த மாதிரி ஒரு பொறாமையோ ஒரு மேட்டுமையோ வந்து, அல்லது ஒரு ஆசை வந்து, அல்லது உடல்நல குறைவ ஒரு காரணம் காமிச்சு, தொழில காரணம் காமிச்சு, ஏதோ ஒன்று காரணம் காமிச்சு நம்ம தேவனுடைய வேலையை விட்டு கொடுத்துட்டோம்னா நாம் கண்டிப்பா தேவன் என்ன பண்றது இல்லை, தொழுது கொள்ளுதல் அல்ல. இப்ப புரியுத தொழுது கொள்ளுதல் என்னட்டு 50% என்ன ஆயிடுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். கரெக்டுங்களா? ஒரு வேலை இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அப்படி தேவனையே தொழுது கொண்டிருந்தா என்ன கிடைக்கும்? தொழிலை பார்க்க போனாலும் வருமானம் வரும், உடல் நலத்தை பார்த்தாலும் ஆரோக்கியம் இருக்கும், எதுக்கு தேவனையே தொழுது கொள்ளணும்? நல்ல கேள்வி இருக்குல்ல, யோசிச்சு பார்க்கலாம் போல் இருக்குது. அதுக்கு தேவன் சொல்றாரு, நீ என்ன மட்டும் ஆராதனை செஞ்சு பாரு, எனக்கு மட்டும் ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நீங்க எதை தேடி போறீங்களோ அது கொடுக்காத விஷயத்தை நான் கொடுப்பேன். வாசிங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், ஏன்னா அது ஆகாது நமக்கு. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களோ எத்தனை பர்சன்ட் கைக்கொள்கிறவர்கள்? 100%. தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறது. கைக்கொள்கிறவர்கள் எவர்களோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வேன்? இரக்கம். அப்படி என்ன அர்த்தம்? நான் காண்பிக்கிற இரக்கத்துக்கு லிமிட்டே கிடையாது, பவுண்டரியே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசுன்னு ஒன்று இருக்குல்லையா, மனசார எனக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? நீங்க வேற எதை தேடி போனாலும் அது உங்களுக்கு கெடுக்கும். அது நீங்க எதை தேடி போனாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்காது. அதனால எனக்கு நீங்க செய்யற அந்த ஊழியத்தை எனக்கு மட்டுமே செய்யறது பேர் தான் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல். கரெக்டா? இப்ப நம்ம பழைய ஏற்பாடுல 2 வருஷம் பார்த்துட்டோம். கரெக்டா? ஒண்ணு மலை மேல போய் தொழுது கொள்ளுதல் சொன்னார், அடுத்தது எதை தொழுது கொள்ளாதீங்கன்னு சொன்னார். இதை ரெண்டையும் வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்னா ஊழியம் செய்யறதா தொழுது கொள்ளுதல். பட் ஊழியம் செய்தல் என்பது முற்றிலும் தொழுது கொள்ளுதல் அல்ல. ஊழியம் செய்யறதுல தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யறதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல். அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னும் சில பாயிண்ட் ஆட் ஆகும். தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையில ஊழியம் செய்யறது, தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறது பிளஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளஸ் தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய 3ஆவது வசனம். வாசிக்கலாம். 29ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளதான் ஃபுல்லா நம்ம உள்ள இன்டெப்தா போறோம். 29ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பலவான்களின் புத்திரரே, சபைக்கு தான் கரெக்டா பொருந்தது, ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு என்ன செலுத்துங்கள்? வல்லமையை செலுத்துங்கள். திருப்பி ஒரு சொல்லிடுறீங்களா? கர்த்தருக்கு என்ன செலுத்துங்கள்? மகிமையை செலுத்துங்கள், வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். வந்துருச்சா பாயிண்ட்? அடுத்தது 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். முதல்ல கர்த்தருக்கு செலுத்துங்கள், அடுத்த வசனத்துல அவருடைய நாமத்துக்கு செலுத்துங்கள். எதை? மகிமையும் வல்லமையும் அவருடைய நாமத்திற்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய கேள்விக்கு இடையே வந்துருச்சு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை என்ன பண்றீங்க அர்த்தம்? தொழுது கொள்ளுங்கள்.
இப்ப தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 வசனம் போகும். தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 வசனம் போகும். எந்த 2 வசனம்? பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? மகிமையை வல்லமையும் செலுத்துங்கள். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல். கரெக்டா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேவனுக்கு, அதான கர்த்தர், தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? கரண்ட் பில் செலுத்துங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி சொன்னா தான் புரியுது. கரண்ட் பில் செலுத்துங்கன்னா கட்டாதீங்கன்னு அர்த்தம் இல்லையா? கொண்டு போய் பணத்தை நீங்க என்ன பண்ணுங்க? கட்டுங்க. ஒருத்தர் பணத்தை கொண்டு போய் கட்டணும்னா முதல்ல பணத்தை கொண்டு போய் கட்டணுங்கிற எண்ணம் என்ன இருக்கு? வரணும். வராம கட்டு வரா? அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, மகிமையும் வல்லமையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? மகிமைன்னு தெரியும் நமக்கு, வல்லமைன்னு தெரியும். இது ரெண்டுமே தேவனுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை திருப்பி செலுத்துறது என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே இருக்க, அது நம்மளுக்கு செலுத்தணும். சோ வாட் இஸ் செலுத்துங்க? அதான் தொழுது கொள்ளுதல். அது எப்ப செய்வாங்க? அந்த பதிலுக்கு எதிர்பார்த்திருக்கேன். சகோதரர் சொல்றாரு அவர் கொடுத்த திருப்பி அவருக்கே கொடுக்கிறது. அது எப்ப செய்வோம் நம்ம? அந்த எண்ணம், அந்த எண்ணம் அர்த்தம் அதை ஏற்றுக்கொள்வது. அப்ப தொழுது கொள்றது என்ன அர்த்தம்னா தேவன் தான் மகிமை உள்ளவர், தேவன் தான் வல்லமை உள்ளவர்னு என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல ஒத்துக்கணும். கரெக்டா? நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுங்க, அதான் செலுத்துங்கள். பெரியவங்களுக்கு மரியாதையை செலுத்துங்கள் அப்படி என்ன அர்த்தம்? அவர் பெரியவர் நம்ம என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். அதே பாயிண்ட் தான் இங்க சொல்றாரு சங்கீதக்காரர். என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ் அந்த வார்த்தை நல்லா இருக்கும், acknowledge him as the God of glory. இன்னொரு பாயிண்ட், acknowledge him as the God of power. தேவன் தான் மகிமை உள்ளவர்ங்கிறத மனசுல என்ன பண்ணுவீங்க? உள்ள ஏத்துங்க, ஒத்துக்கோங்க. அது அவரை தவிர மகிமை உள்ளவர் யாருமே கிடையாது. செகண்ட் பாயிண்ட், தேவன் தான் வல்லமை உள்ளவர். நீங்க என்ன பண்ணிக்கோங்க? மனசுக்குள்ள கொண்டு போயிருங்க, மனசார நம்புங்க. தேவன் மகிமை உள்ளவர், தேவன் வல்லமை உள்ளவர் நம்புறீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது. ரைட்? புரிஞ்சவங்களுக்கு இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், அப்படி என்ன பெரிய மகிமை விட்டுருக்குது? இந்த கேள்வி கேட்கறதுக்கே பயமா தான் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்படி என்ன பெரிய வல்லமை அவருக்கு இருக்குன்னா, இதுல சங்கீதக்காரர்கள் கூட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாங்க, டேவிட் லிஸ் க்ளோரி. தேவன் இருக்கிற மகிமை மட்டும் என்ன அப்படிங்கறத அவர் காமிக்கிறாரு. அப்படி காமிக்க 2 வசனம் கொடுத்திருக்காங்க, வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு பயப்படும். சரியான பாயிண்ட். மகிமையும் என்ன நாமம்? பயங்கரமான நாமத்திற்கு நீங்க என்ன பண்ணுங்க? பயப்படும்படிக்கு. நீ இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான நாமத்திற்கு நீங்க என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. அப்படின்னா தேவனை தவிர வேற ஒரு பெரிய பவர் இந்த பூமியில் இல்லைங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும்? விசுவாசிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நெகேமியாவுடைய ஜெபம் பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனை. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இடத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. வானம், வானாதி வானம், அவைகளுடைய சர்வ சேனைகளையும், பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும், சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். இதுக்கு என்ன மீனிங்? இப்படி ஒருத்தர் சொல்றாங்க, என்ன அர்த்தம்? வானம், வானாதி வானம், அதுல இருக்கிற சேனை, அந்த சேனையில் இருக்கிற எல்லா, பூமி, பூமியில் இருக்கிற எல்லா, சமுத்திரம், சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்குறவர் அவர் தான். என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்ற இந்த வார்த்தை? என்ன அர்த்தம்? இந்த பூமியில அவருக்கு தெரியாம ஒரு தூசி துரும்பு கூட இருக்காதுன்னு அர்த்தம். இப்ப எதுக்காக இந்த வார்த்தையை நம்ம படிக்க வேண்டியதா இருக்குன்னா, இதுக்கு ஏன் தொழுது கொள்ளுதல் பேர்னா, ஒரு தூசி கூட அவருக்கு தெரியாம இருக்காதுன்னா நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்? அப்ப தேவன் மகிமை உள்ளவர், வல்லமை உள்ளவர் ஒருத்தர் ஒத்துக்கிறார்னா அவர் தேவனுக்கு பிடிக்காத விஷயத்தை என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல். புரியுதா? அதுக்கு பேர் தான் தொழுது கொள்ளுதல். அடுத்த பாயிண்ட், இந்த வல்லமையும் மகிமையும் எதுக்கு செலுத்தணும்? முதல்ல தேவனுக்கு செலுத்தணும். அடுத்தது கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்க. அப்ப நாமம்னா என்ன? நாமம்னா யாருடைய நாமம்? தேவனுடைய நாமம். முதல்ல பார்த்தது கர்த்தருக்கு செலுத்துங்கள். 2வது வசனத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்க அவருக்கு பயப்படுற பயம். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு செலுத்துங்க என்ன அர்த்தம்? அவர் பேரை சொல்லி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
அப்ப நாமம் என்ன கண்டுபிடிக்கும்? கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு நாமம் இருக்கு. இப்ப கர்த்தர் யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய நாமம் எது? கரெக்ட். அவருடைய நாமம் என்னன்னு கேட்கிறேன். அப்படி என்னன்னு கேட்கிறேன். இட்ஸ் ஹிஸ் கேரக்டர், அவருடைய குணலட்சணம். அப்ப இவ்வளவு விஷயமும் நம்ம யாருக்கு செலுத்தணும் பாத்தீங்கன்னா தேவனுக்கு செலுத்தணும். தேவனுடைய 4 குணலட்சணம். அந்த 4 குணலட்சணம் என்ன? நீதி, ஞானம், அங்க தேடக்கூடாது, வல்லமை, அன்பு. இதை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியுமா தெரியாதா? தேவன் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த 4 விஷயங்களும் ஒன்றாக செயல்படும் அப்படிங்கறத நினைச்சு அவருக்கு பயப்படுற பயத்துக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல். தேவனுக்கே ஊழியம் செய்யறது. புரியுது உங்களுக்கு? அடுத்து எடுக்க போயிடலாம். தேவனுக்கே ஊழியம் செய்யறது, தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யறது. 3வது பாயிண்ட், தேவனையும் அவருடைய குணலட்சணத்தையும் புரிந்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யறது. தேவனையும் அவருடைய குணலட்சணத்தையும் புரிந்து கொண்டு அவருக்கு என்ன பண்றது? ஊழியம் செய்யறது. சோ பழைய ஏற்பாட்டில் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை அப்படியே கேதர் பண்ணிட்டு நேரம் அந்த கான்செப்டை பார்க்க எங்க போனா அடுத்தது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல முதல் தொழுது கொள்ளுங்கிற விஷயத்த பேசுறது யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல முதல் தொழுது கொள்ளுங்கிற விஷயத்த பேசுறது யார் தெரியுமா? சாத்தான். யார தொழுது கொள்ள சொன்னா தெரியுமா? பாருங்க, பயங்கரமா இருக்கு. இப்ப தொழுது கொள்வதற்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா ஞாபகப்படுத்தி கொடுத்துருவாரு. பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு ஊழியம் செய்யறது, தேவனுக்கு மட்டுமே செய்யறது, அவருடைய குணலட்சணத்தை புரிந்து கொண்டு செய்யறது. அடுத்து இப்ப வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. நமக்கு தெரியும் அவன் என்ன கேள்வி கேட்டா, என்னை நீ என்ன பண்ணு? பணிந்து கொள். அதுக்கு பேரு வர்ஷிப். என்னை நீ பணிந்து கொள் சொல்றப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்பாலே போ சாத்தானே. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனை வர்ஷிப் பண்றாரு. எப்படின்னு பாருங்க, வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, அவரை மட்டும்தான் பணிந்து கொண்டு, அதான் வர்ஷிப், தொழுது கொள்ளுதல். உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணிக்கோ? பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். சுருக்கமா இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஒரு ஈக்குவல் வார்த்தை சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுது கொள்ளுதல். இப்ப சாத்தான் சொல்றான் இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்து சொல்றாரு சாத்தான் ரிப்ளை கொடுக்குறாரு. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்ஷிப் தான். தோ ஷாட் வர்ஷிப் தி லார்ட். அப்ப தமிழ்ல பணிந்து கொள்ளுதல் இருக்கிறதுக்காக தொழுது கொள்ளுதல் அப்படின்னு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வார்த்தை தொழுது கொள்ளுதல் தான். கரெக்டா? இயேசு கிறிஸ்து சாத்தான்ட்ட சொல்றாரு யாரை மட்டும் தான் தொழுது கொள்ளணும்? தேவனை. அப்படின்னா சாத்தான் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்து கிட்ட? பாருங்க, வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து. நீர் யாரு? இயேசு கிறிஸ்து. யார் சொல்றா? சாத்தான் சொல்றான். என்ன சொல்றான்? சாஷ்டாங்கமா என்ன பண்ணிரு? விழுந்து. bow down. பார்த்தோம் இல்லையா? அதான் தொழுது கொள்ளுதல். இப்ப சாத்தான் என்ன சொல்றான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து, அதான் வர்ஷிப். என்னை தொழுது கொண்டாள். என்னை பணிந்து கொண்டாளா தொழுது கொண்டாளா? ஆனா இங்க என்ன வந்திருக்கணும்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுதல் தான். ஏன்னா பதில் இயேசு கிறிஸ்து கொடுக்கறப்ப என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ என்ன பண்ணிக்கோ? வர்ஷிப் பண்ணுன்னு சொன்னாரு. கரெக்டா? அப்ப சாத்தான் என்ன கேட்டிருக்கணும் இயேசு கிறிஸ்து கிட்ட? என்னை நீ என்ன பண்ணிக்கணும்? பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு. இப்ப சாத்தான் இயேசு கிறிஸ்து என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருந்தீங்க? நல்லா தொழுது கொள்வதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிடலாம் ஈஸியா. இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன கேட்டிருக்கானா, கொஞ்ச நாளைக்கு நீ என்ன பண்ணு? எனக்கு ஊழியம் பண்ணு கேட்டு. அதான் மீனிங் இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? அப்பாலே வா சாத்தானே. அந்த அளவுக்கு வார்த்தையை கொடூரமா இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணியிருக்காருன்னா அவன் கேட்ட கேள்வியுடைய தாக்கம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் சாத்தானுக்கு வர்ஷிப் பண்றோமா? சாத்தானுக்கு பண்றது அதான் சரியான. அதோட நிறுத்திக்கிறேன். சாத்தானுக்கு என்ன பண்றது இல்ல. ஆனா நாமளே வேற சில தேவர்களும் உண்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உளுந்து கும்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. சோ வர்ஷிப் அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டுமே என்ன செய்யறது? ஊழியம் செய்யறது. புரிஞ்சா உங்களுக்கு? சோ அடுத்த பாயிண்ட் போலாமா? இயேசு கிறிஸ்து அடுத்தது ஊழியம் செய்யறதை பத்தி தொழுதுகிறத பத்தி பேசியிருக்காரு. யார்கிட்டீங்கன்னா சமாரி ஸ்திரீ கிட்ட. உங்களுக்கு கண்டிப்பா அந்த சம்பந்தம் ஞாபகம் வந்துருக்கணும் கட்டாயமா. 1000 years வரைக்கும் இந்த அம்மாட்ட பேசியிருக்காரு தொழுது கொள்ளுகிற விஷயத்தை பத்தி. சோ இப்ப நேரம் எங்க போலன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கு நடந்த கான்வர்சேஷன். இதுல இருந்து தொழுது கொள்ளுடைய முழு அர்த்தத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நான் சொல்லுகிறதை நீ என்ன பண்ணு? முதல்ல நம்பு. நான் சொல்றதா உண்மைங்கிற. அந்த அம்மா வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கு மனசுல.
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்றதா உண்மை, இதை நீ நம்பு. அது என்னன்னு கேட்டா, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, இந்த மலையில மட்டும் இல்ல, எருசலேம்ல மட்டுமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வருகிறது. புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்து சமாரி ஸ்திரீகிட்ட என்ன சொல்ல வர, எல்லா ஜனங்களும் ஒரு நாள் தேவனை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க. கரெக்ட், ஊழியம் செய்வாங்க. அடுத்தது 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்க இப்ப தொழுது கொள்றீங்க, நீங்க வர்ஷிப் பண்றீங்க. ஆனா எதை வர்ஷிப் பண்றீங்க? ஏதோ ஒன்று வர்ஷிப் பண்றீங்க. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். எங்களுக்கு தெரியும் யார வர்ஷிப் பண்றதுக்கு. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்கள் வழியாக வருகிறது. கிளியர். அடுத்த பாயிண்ட் 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள். எடுத்துக்கலாம் அப்படி, உண்மையாய் தேவனுக்கு மட்டும் தேவனை புரிஞ்சிட்டு ஊழியம் செய்யறாங்க. கரெக்ட். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்து, அது இப்பவே என்னாச்சு, வந்துருச்சு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அவர் பாருங்க இப்ப என்ன சொல்றாருன்னா, யார் யாரெல்லாம் தன்னை வணங்கணும், தனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவங்க எப்படி இருக்கணுங்கிற கேரக்டர் தீர்மானிக்கிற தேவன்கிறார். கரெக்டானது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவானவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். 24ஆம் வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கொஸ்டின் கேட்டுமா? இந்த 5 வசனத்தில் அதிகமாக இடம்பெற்ற வார்த்தை எது? தொழுது கொள்ளும். இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் ஒரு கான்செப்டை வச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த கான்செப்ட் என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்க முடியுதா? தேவனுக்கு மட்டுமே தேவனை புரிஞ்சுட்டு ஊழியம் செய்யறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, அதைய செய்வாங்கன்ட்டு இப்ப இதே கான்செப்ட பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த கான்செப்ட இயேசு கிறிஸ்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த 5 வசனத்துல நம்ம பார்த்த 3 வசனத்தை இயேசு கிறிஸ்து லிங்க் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன 3 விஷயம் பார்த்தோம்? முதல்ல ஊழியம் செய்யறது, தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறது, அவருடைய குணலட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஊழியம். இந்த 3 விஷயமும் இப்ப பார்த்த 5 வசனத்துக்குள்ள இருக்கா? செக் பண்ணலாமா? முதல் வசனம் யோவான் 4:21. யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படின்னா அது வரைக்கும் எங்க தான் தொழுது கொண்டு இருக்காங்க? ஒரு மலையில, அதுக்கப்புறம் எருசலேம்ல. அங்க மட்டும்தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொழுது கொண்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு? நம்ம படிச்ச அதே கான்செப்ட் சொல்ல வர்றாரு. என்ன தெரியுங்களா? அது தொழுது கொள்வது என்பது ஒரு இடத்தை பற்றினது அல்ல. பிகாஸ் இந்த வசனத்துல என்ன போட்டிருக்காருன்னா, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா உலகத்துல? 1000 ஆண்டு ரிசர்ச்சுக்கு மோஸ்ட்லி சூட் ஆனாலும் இன்னைக்கு கூட உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லா இடத்துல இருக்கிற ஜனங்கள் தேவனை சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொழுது. யார் எக்ஸாம்பிளுக்கு? இந்தியாவில எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் நம்ம தானா? கிரேட். சோ எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுக்காக வரனா அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கா, இங்கதான் இந்த இடம் தான் தொழுது கொள்ற நினைச்சிட்டு இருக்காங்க. இயேசுக்கு சொல்றாரு, இல்ல, எல்லா இடத்துலயும் தேவன் என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்வாங்க. அடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் 4:22. யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். பாயிண்ட் பாருங்க, நீங்கள் என்ன பண்றீங்க? அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். போதும். அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன கருத்தை இந்த அம்மாட்ட வைக்கிறாரு? இப்ப நமக்கு ஒரு கருத்து கிடைக்குது இல்லைன்னு சொல்ல, பட் அந்த அம்மாவுக்கு சமாரிய ஸ்திரீக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரை தொழுது கொள்கிறோம் என்று தெரியாமல் தொழுது கொள்றதுக்கு பேரு தொழுது கொள்ளுதலே அல்ல. அதாவது நீங்க ஊழியம் செய்றீங்க, நிறைய பேர் ஜனங்க ஊழியம் செய்யறாங்க இல்லையா? எத்தனை காணிக்கை செலுத்துறாங்க, எத்தனை பேர் போய் ரோடோட கிறிஸ்தவர்கள் நிற்பாங்க, எங்கெங்கே ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவங்க செய்யற ஊழியம் எல்லாம் ஊழியமே இல்லை, அது தொழுது கொள்ளுதலும் இல்லை. ஏன்னு கேட்டா, அவங்க யாருக்கு ஊழியம் செய்யறாங்களோ அது உண்மையான கடவுள் அல்ல. அப்ப யாருக்கு மட்டும் தான் செய்யணும்? கரெக்டா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு லிங்காதா? எல்லாம் நம்முடைய ஆண்டவர் மனசுல வச்சுட்டா அந்த அம்மாட்ட என்ன பண்ணிருக்காருன்னு பேசியிருக்காரு. அடுத்த வசனம் யோவான் 4:23. யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அது யாருங்க? உண்மையாய் தொழுது கொள்கிறது. உண்மைனா உண்மை, உண்மைனா நேர்மைன்னு வச்சுக்கலாமா? நேர்மையா தொழுது கொள்றதுன்னா ஊழியம் செய்யறது. உண்மையா நேர்மையா ஊழியம் செய்யறவங்க தேவனை எப்படி தொழுது கொள்வாங்கன்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். இப்ப உண்மையா தொழுது கொள்வார்கள் யாரு?
உண்மையை தொழுது கொள்கிறவர் யாருன்னு கேட்டேன். நம்ம தான் உண்மையை என்ன பண்ணிருக்கோம்? தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறோம். உண்மையா தானே? உண்மையா? தேவனை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்றோம்? ஊழியம் செய்யறோம். அப்படி செய்யற நாம எப்படி தொழுது கொள்றோமாமா? ஆவியோடும் உண்மையோடும். வர்ஷிப் த ஃபாதர். இது முக்கியமான பாயிண்ட். தொழுது கொள்ளுதல் இதுவும் இருந்தாலும் தொழுது கொள்ளுதல். வர்ஷிப் த ஃபாதர் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். இந்த உண்மைங்கிறது ட்ரூத். அதாவது தேவனை எப்படிதான் தொழுது கொள்ளணும்னா ஸ்பிரிட்லையும் ட்ரூத்லையும் தொழுது கொள்ளணும். ஸ்பிரிட்னா ஆவி. அப்ப ஆவியில தொழுது கொள்ளணும், சத்தியத்தோட தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளுதல் என்ன? அப்ப எதுல ஊழியம் செய்யணும்? ஆவியில ஊழியம் செய்யணும், சத்தியத்தோட ஊழியம் செய்யணும். கரெக்டா? இப்ப ஆவியில ஊழியம் செய்யறதுன்னு என்ன? ஆவியில ஊழியம் செய்யறதுன்னா ஆவிக்குரிய சிந்தையோடு ஊழியம் செய்யறது. இதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் வைக்கணும். ஆவிக்குரிய சிந்தை என்றால் என்ன அப்படின்னு. சரி, ஆவிக்குரிய சிந்தையோட தான் நம்மளால ஊழியம் செய்யணுமா? அல்லது ஆவிக்குரிய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய மைண்டு எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதுல இருக்கிற மாம்ச பிரகாரமான காரியத்தை சொல்லிக் கொடுக்குதா அல்லது ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குதா? அப்படின்னு நமக்கு என்ன சிந்தை இருக்கு? அப்படின்னு என்ன சிந்தை இருக்கு நமக்கு? ஆவிக்குரிய சிந்தை. அதாவது ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்த தெரியக்கூடிய ஒரு மைண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. அதை யூஸ் பண்றோமாங்கிறத கேள்வி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல். மனுஷனுக்கு ஒரு ஞானம் இருக்கு, அது மாம்ச சிந்தை. மனுஷனுக்கு ஒரு ஞானம் இருக்கு, அது மாம்ச சிந்தை. அப்படி பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவி சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளோடு என்ன பண்றோம்? சம்பந்தப்படுத்துறோம். அதுக்கு பேர் என்ன சிந்தை? ஆவிக்குரிய சிந்தை. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு நானு சிம்பிளா சொல்ல போனா, இந்த மாதிரி சிந்தையோட ஒருத்தர் இருந்தார், அவரை போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சிந்தையோட ஒருத்தர் இருந்தார், அவரை போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு எப்பவுமே ஆவிக்குரிய சிந்தை தான். ஈஸியான கேள்வி, ஈஸியான பதில். வேற யாரும் இல்லை. யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சரி, ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நம்முடைய சிந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறேன். நமக்கு இருக்கிறது மாம்ச சிந்தையா ஆவிக்குரிய சிந்தையா செக் பண்ண போறேன். ரெடியா இருக்காங்க எல்லாருமே? ரெடியா? அதாவது கிறிஸ்துடைய சிந்தை, அது ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ணும்? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தும். மாம்ச சிந்தையா இருந்தா ஆவிக்குரியவைகளை மாம்சத்தோட என்ன பண்ணும்? சம்பந்தப்படுத்தும். இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செக் பண்ணலாமா? ரைட். ஒரே தடவை ஒருத்தருக்கு சான்ஸ், ஒரே பதில் தான் சொல்லணும். ஒருத்தருக்கு ஒரே சான்ஸ் தான். ரைட். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்ன? இது என்ன? தேவனுடைய ஆலயம். சகோதரர் பதில் சொல்லிருக்கார், தேவனுடைய ஆலயம். மற்ற யாரும் ட்ரை பண்ணலாமே? தேவன் வாசம் செய்யும் இடம். ஓகே, வேற ஏதாவது? தேவனை தொழுது கொள்ளும் இடம். அப்படிதான் முடிப்பேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. என்னை கேட்ட நான் என்ன சொல்ல, நீ சொல்ல போல கரெக்ட் தான், தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இந்த கூடாரத்தை பார்த்தோம்னா முதல்ல ஞாபகம் வேண்டிய விஷயம், இந்த கூடாரம் அக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருந்தது. இதில் நடந்த பலிகளும் சடங்குகளும் பலி செலுத்தனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தல. அப்ப எதுக்கு தேவன் செஞ்சாரு? இதுக்குள்ள நமக்கு ஒரு நிழல் வச்சிருக்காரு. கரெக்டா? அப்ப இங்க இருக்கிற கூடாரம் ஒரு கூடாரம் இல்ல, நம்முடைய மைண்ட். இங்க இருக்கிற வாசல் ஒரு வாசல், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இங்க இருக்கிற திரை ஒரு திரை இல்ல, அது நம்முடைய ஞானஸ்தானம். அப்படின்னு ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குறத என்ன பண்ணணுங்க? சம்பந்தப்படுத்துற மனப்பக்கம் யாருக்கு இருக்கும்னா நமக்கு இருக்கணும். அந்த சிந்தைக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சிந்தை. இது கூட வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இல்ல இந்த கேள்வி கேட்டு இருக்கலாம். இப்ப இந்த வசனத்தை நீங்க பாக்குறீங்களா?
அதுக்கு ரைட் சைடில் ஒரு பிக்சர் போட்டிருக்கு இல்லையா, அது என்னது? அதான் மேல பேரை போட்டேன். நீங்க பேர் பார்க்காம தான் சொல்லிருக்கீங்க. வெரி குட், கரெக்ட். எசேக்கியேல் டெம்பிள்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? விருட்சம் ஞாபகம் வரும். கரெக்ட். அங்க இருக்கிற நீரூற்று ஞாபகம் வரும். அங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அங்க இருக்கிற ஆசாரியர்கள் பலிபீடம் ஞாபகத்துக்கு வரும். எசேக்கியேல் டெம்பிள் சொன்னாலே உலக ஜனங்களின் ரட்சிப்பு, அந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற பொருள்களை எப்படித்தான் பார்ப்போம்னா ஒரு ஆவிக்குரிய சிந்தை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தை எடுத்து பாருங்க. யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை கூட எது கூட கம்பேர் பண்ணுவார்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தோட கம்பேர் பண்ணுவார். கரெக்டா? ஒரு பேரபிள். எங்கேயா அப்படியே போவாரு, போற வழியில் ஒரு திராட்சை தோட்டம் வரும், உடனே என்ன பண்ணுவாரு? ஒரு பேரபிள். எதுக்கு? பரலோக ராஜ்யத்தோட கம்பேர் பண்றது. புரியுதா இந்த சிந்தை? அப்ப மாம்ச பிரகாரமான விஷயத்தை கூட பரலோகத்தோட கம்பேர் பண்ற சிந்தைக்கு பேர் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய விஷயத்த மாம்சத்தோட கனெக்ட் பண்ணோம்னா அந்த சிந்தைக்கு என்ன பேருங்க? மாம்ச சிந்தை. புரியுதா? அப்ப தேவனை ஒருத்தர் தொழுது கொள்றாருன்னா அவருக்கு எந்த சிந்தை இருக்கணும்? அவர் பார்க்கிற விஷயங்கள்ல பூரா சத்தியத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சிந்தை. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, ஆவிக்குரிய சிந்தை ஒருத்தர் பார்த்தே இருந்தாரு வச்சுக்கோங்களேன், எதை பார்த்தாலும் ஆவிக்குரிய சிந்தையோட பார்த்து இருந்தாருன்னா அவருக்கு என்ன கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா? சத்தியம். இதுக்குள்ள என்ன சத்தியம் இருக்கும்? இதுக்குள்ள என்ன சத்தியம் இருக்கும்? இந்த காட்சியில் என்ன சத்தியம் இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ற பக்குவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னா அந்த பக்குவத்தை வளர்த்தி கொள்ற ஒரு ஹேபிட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுது. ஓகே, சோ தொழுது கொள்ளுது என்னன்னு ரீகால் பண்ணிடலாம். இது படிச்சது ஒண்ணு ஊழியம் செய்தல், இரண்டாவது தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்தல், மூணாவது தேவனையும் அவருடைய குணலட்சணத்தையும் புரிந்து கொண்டு தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறது, நாலாவது விஷயம் ஆவிக்குரிய சிந்தையோட நம்ம என்ன பண்றது? ஊழியம் செய்யணும். இந்த மாதிரி விஷயம் எல்லா ஜனங்களுக்கும் உடனே என்ன பண்றது இல்லைங்க, கிடைக்கிறது. இப்ப கொஸ்டின் வாசிங்க. எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய சிந்தை வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வசனத்தை படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இட் இஸ் a spiritual mind. SSLG ஹால்ல கூட இப்படி அமைதி இருக்காது. நோ டவுட். நான் கொஸ்டின் கேட்குமா? வர்ஷிப்னா என்ன? யாருக்கு மட்டும்? இங்க தேவன் யாரை தொழுது கொள்ள சொல்லியிருக்காரு? இயேசு கிறிஸ்து. தேவன் முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது அவரை வேற யாரும் இல்ல பிரவேசித்தவர் தான். தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களா? இப்போதான் தொழுது கொள்வது யாருக்கு மட்டும் படிச்சோம். இங்க யாருக்கு போட்டிருக்குது? இது கரெக்டா? இது கரெக்டான்னு கேட்கிற அளவுக்கு தகுதி இல்லை நமக்கு. ஆனா இது ஒரு விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ளுங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கு இந்த விஷயத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா தேவனே இந்த வித்தியாசத்தை என்ன பண்றது இல்லை, காமிக்கிறது. வாசிக்கலாமா? யோவான் 1 அதிகாரம் 14 வசனம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி. யாரு? இயேசு கிறிஸ்து. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை எப்படி இருந்துச்சுன்னா பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. இந்த விஷயத்துல தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன இல்லைங்க, எந்த வித்தியாசம். அப்படின்னு அர்த்தம், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செஞ்சா யாருக்கு செஞ்ச மாதிரி? தேவனுக்கு செஞ்ச மாதிரி. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் ஊழியம் செஞ்சா யாருக்கு செஞ்ச மாதிரி? இயேசு கிறிஸ்துவ நல்லா புரிஞ்சுட்டு ஊழியம் செஞ்சா யாரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி? தேவனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இந்த மாதிரி நம்மளை சொல்ல முடியுமா? நம்மளை புரிஞ்சுக்கிட்டா தேவனை புரிஞ்சுக்கிட்டு யாரை சொல்ல முடியும்? ஆனா யாருக்கு சொல்லலாம்? இயேசு. ஏன் தெரியுமா? அவருடைய சிந்தை. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சிந்தை. பாருங்க, தொழுது கொள்ளுதுங்கிற வார்த்தைக்குள்ள எத்தனை விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு நம்ம கவனிச்சோம். சரிங்களா? ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிடலாமா? இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் பார்க்கணும். ஊழியம் செய்யறது, தேவனுக்கு மட்டுமே ஊழியம் செய்யறது, ஆவிக்குரிய சிந்தையோட ஊழியம் செய்யறது, தேவனுடைய குணலட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்யறது. இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு ஃபுல் மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பா அவர் மேல என்ன இருக்கணும்? நமக்கு அளவு கடந்த அன்பு. இந்த பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஊழியம் செய்யணும், ஆனா ஊழியம் செய்யும் போது கூடவே எது ஆட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அளவு கடந்த என்ன அர்த்தம்? மனுஷன் மேல நம்ம வைக்கிறத காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த ஒரு அன்பை
நம்ம தேவன் மேலையும் கிறிஸ்து மேலையும் வச்சுட்டு வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தொழுது. ஸோ சப்ஜெக்ட் முடிச்சது. இப்போ எக்ஸசைஸ் ரெடியா? இப்போ ஒரு வசனம் போடுவேன். அந்த வசனம் தொழுது கொள்கிற வார்த்தை எங்கே வருது வரும். நீங்க அந்த வசனத்தை ஒரு கான்செப்டா சொல்லுங்க. ஏன்னா தொழுது கொள்கிற என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு. நீ சொல்லாமா? ரைட். இல்ல அதுல இல்ல பாருங்களேன். வாசம் 116 சங்கீதம் 2ஆம் வசனம். 116 சங்கீதம் 2ஆம் வசனம். ஆன்சர் பேப்பர் கீழே இருக்கு. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இப்ப 116 சங்கீதம் எழுதினவர் என்ன சொல்ல வர்றார்? மறுபடியும் படிச்சிருங்க. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் அப்படின்னு எவ்வளவு நாள்? டில் டெத். அது வரைக்கும். அப்ப ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, டில் டெத். அவரை தொழுது கொள்வேன். இப்ப என்ன சொல்ல வர்றான்னு சொல்லுங்க, வாக்கியமா சொல்லுங்க. நான் ஊழியம் யாருக்கு கொடுத்தா செய்வேன்? செய்யறது எப்படி செய்வேன்? அவருடைய குணலட்சணத்தை நல்லா புரிஞ்சு கொண்டு தான் செய்வேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சிந்தையோட தான் செய்வேன். அவருமே அளவு கடந்த அன்பு வச்சிருப்பேன். எத்தனை நாள்? அவ்வளவுதான் சொல்றேன். இதே வாழ்க்கையை தான் தேவன் யார்கிட்ட எதிர்பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்க்கிறேன். சரிங்களா? செகண்ட் எக்ஸசைஸ் போலாமா? வாசிங்க, கரெக்டா சொல்லணும். ஏசாயா இவங்க என்ன சொல்ல வராங்க நீங்க சொல்லணும். ஏசாயா என்ன சொல்ல வரார் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும். தேர்ட் வேர்ல்ட் கிளியரா புரிஞ்சுக்கலாம் நம்ம. புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் 23ஆம் வசனம். எப்போது புதிய வானம் புதிய பூமி? கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம் யார் இருப்பாங்க? உலக ஜனங்கள். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாரு? ஏன்னா தொழுது கொள்வாருக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். யாரு சென்டென்ஸா சொல்லணும். உலக ஜனங்கள் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல ஊழியம் செய்வாங்க. யாருக்கு மட்டும் தான் செய்வாங்க? எப்படி செய்வாங்க? அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. அவர் மேல என்ன வச்சிருப்பாங்க? அன்பு வச்சிருப்பாங்க. அடுத்த எக்ஸசைஸ் போலாமா? செப்பனியா 3:9. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சோ என்ன செப்பனியா சொல்ல வர்றாரு? தொழுது கொண்டு இருக்கு. 3ஆம் உலகத்துல இன்னும் சொல்ல போனா கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வச்சுக்கலாம். ஜனங்கள் எல்லாரும், எந்த ஜனங்கள்? உலக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது அப்படின்னு அர்த்தம். அவங்க தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வாங்க. தேவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்வாங்க. அப்படி செய்யும் போது அவங்க மனசு என்ன ஆயிரும்? ஒரே மனசாயிரும். ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யும்படிக்கு அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக நான் என்ன பண்ண போறேன்? இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் தொழுது கொள்றோமா தேவனை? நமக்கு வேற தேவர்களே கிடையாது இல்லையா? என்னை என்று வேற தேவர்கள் நமக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற கான்பிடண்டா சொல்ற மனசு இருந்தா போதும். எப்படி அந்த மனசு என்ன ஆயிரும்? வந்துடும். அப்போஸ்தலர் வாசிக்கலாம் பாருங்க. பேதுருடைய பிரசங்கம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எவன் ரட்சிக்கப்படுவான்? அவன் யார் ஒருத்தர் தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யறாங்களோ, யார் ஒருத்தர் தேவனை புரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்யறாங்களோ, யார் ஒருத்தர் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் தெரிஞ்சுக்கிட்டு ஊழியம் பண்றாங்களோ, யார் ஒருத்தர் முழு அன்போட ஊழியம் செய்யறாங்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்படுவாங்க? பெந்தேகோஸ்தேல முதல் கமாண்டே இதுதான். அப்ப நம்முடைய வாய்ப்பை எப்படிதான் திறந்திருக்குன்னா தேவனுக்கு மட்டும் அப்படிங்கிறத திறந்து. அதனாலதான் அப்போஸ்தலனை இப்போ லெட்டர் எழுதும் போது எப்படி ஆரம்பிப்பாருன்னா அதுல ஒரு லெட்டர் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், கொரிந்துபட்டணத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுமாயிருக்கிற
தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. சோ இந்த லெட்டருடைய 2 அட்ரஸ் யாருக்கு பொருந்தும்? யார் யாரெல்லாம் தேவனை தொழுது கொள்றாங்களோ அவங்களுக்கு சொல்றாங்க. ரைட். அப்ப கொரிந்தியர் புத்தகத்தை யார் எடுத்து படிக்கலாம்? உண்மையா தேவனை தொழுது கொள்றவங்க என்ன பண்ணலாம்? எடுத்து படிக்கலாம். மற்றவங்க எடுத்து படிச்சா என்ன அர்த்தத்துக்கு பேரு? மற்றவங்களுக்கு வந்து லெட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. கரெக்டா? அது யாருக்கு போட்டிருக்காரு லெட்டர்? அப்ப கொரிந்து நிருபம் யாருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தேவனுக்கு மட்டும் உண்மையாக ஊழியம் செய்பவர்களுக்கு மாத்திரம். சரிங்களா? அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னொரு காட்சியில பாக்குறப்ப சபையை பத்தி சொல்லும்போது கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு யோவான். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, யோவானை பார்த்து நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும், தேவனுடைய ஆலயம் God's plan, ரெவலேஷன்ல படிச்சிருக்கோம். தேவனுடைய ஆலயம் சொன்னா அது God's plan. அதுலயும் பலிபீடம்னா இயேசு கிறிஸ்துவின் ransom. அதில் தொழுது கொள்றவங்க யாருங்க? சபை. அதில் தொழுது கொள்கிறவர்களையும் என்ன பண்ணு? அளந்து. அப்ப யார் மட்டும் தான் அளப்பாங்க? தொழுது கொள்றவங்க மட்டும். யார் மட்டும் தொழுது கொள்றவங்க? எல்லாரும். ஊழியம். இதுல ஊழியங்கிற கேட்டகரி நீங்க எதை மட்டும் நினைச்சு கூடாது தெரியுமா? போய் சப்ஜெக்ட் எடுக்கிறது, போய் பப்ளிக் மீட்டிங் போடுறது, அது மட்டும் கிடையாது. தேவனுக்காக செய்யற ஒவ்வொரு ஊழியங்களும் ஊழியம் தான். ஊழியம் சொல்றது ஒரு எழுத்து வேலை, ஒரு கரெக்ஷன் பார்க்கறது, ஒரு பிரிண்டிங், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு சேர்த்துறது, இது எல்லாமே என்னதான்? ஊழியம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. லெட்டர் கொண்டு கொடுத்துருக்காங்க, லெட்டர் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க, லெட்டரை டிக்டேட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். ஆனா ஊழியக்காரர்கள் எல்லாரும் தேவனை என்ன பண்றது இல்லை? தொழுது ஊழியம் பண்ணிட்டு இந்த பக்கம் வேற ஒரு கடவுளை வச்சுட்டு நான் தேவனை தொழுது கொள்றேன்னு சொல்றது எந்த விதத்திலும் சரிப்பட்ட காரியமாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ we are all doing worship அப்படின்னு கரெக்டா இல்லையா? நிறைய கிறிஸ்தவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்பதான் தொழுது கொண்டு வந்தேன் பாருங்க. எங்க போய்? சர்ச்சுக்கு போய். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வரதெல்லாம் என்ன இல்லைங்க? தொழுது கொண்டு வந்தேன். இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இது ஒரு வாழ்க்கை முறை. ஸோ கடைசியாக கண்ட்ரோல் பண்ணி முடிச்சலாமா? சொல்லுங்களேன். தொழுது கொள்றது என்ன? ஊழியம் செய்தல், தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்தல், தேவனுக்கு அவருடைய குணலட்சணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யறது, ஆவிக்குரிய சிந்தையோட ஊழியம் செய்யறது, அவர் மேல அளவு கடந்து அன்பு வச்சு ஊழியம் செய்யறது. இது பேர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தொழுது கொள்ளுது. நீ வரக்கூடிய காலத்துல வழக்கம் போல் நம்ம தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணலாம்? தொழுது கொள்ளலாம். தேவனுடைய அளவற்ற கிருபையின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளில் கூட தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை சகோதரன் மூலமாக கொடுத்தார். தொழுது கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மிகவும் அருமையான அற்புதமாக இந்த நாளிலே தேவன் சத்திய வெளிச்சத்தை நம்ம கொடுத்தார். ஏன்னா அவரே கன்க்ளூஷன் கொடுத்துட்டார். நானும் மறுபடியும் கொடுத்துருக்கேன். தொழுது கொள்ளுங்கள், ஊழியம். தொழுது கொள்ளுதுன்னா என்னங்க? ஊழியம் பண்ணுதல். ஊழியம்னா தேவனுக்கே ஊழியம் செய்யணும். ஆவியோடும் உண்மையோடும் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சாத்தானுக்கு ஊழியம் செய்யணும். சாத்தான் இயேசு கிறிஸ்துவே சுவைச்சான். நம்மளை விட்டு விற்பான். நம்மளை விடவே மாட்டான். இயேசு கிறிஸ்துவே அவன் சோதனை பண்ணும்போது நம்மளே எந்த போலட்டான் சாத்தான். அதனால் சாத்தானை நம்ம பாய்ட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதனால் தயவுசெய்து சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய கிருபையை நமக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கிறார். தொழுது கொள்ளுங்கள் என்ற அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்திய நம்முடைய அன்பு சகோதரருக்கும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி ஏற்படுத்துவோம். இந்த இரவின் கீழத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள் ஜெபம் வாசிப்பார்கள். வாசித்து அவரே ஜெபம் செய்யும்படியாக அவரை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இணைகீதங்கள் ஆகஸ்ட் 28, 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்தோம். இதற்குரிய விளக்கம்:
உலகம் தனக்குரிய போராட்டத்தில் இருக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இறுதி விளைவுகள் நன்மையானதாயும் மகிமையானதாயும் முடியும். புதிய ராஜ்யத்தின் சுதந்திரிக்கப் போகிற நாம் இந்த உலகத்திற்குரிய போராயுதங்களை தரித்து கொள்ளாமல் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட கடவோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற மகிமையுள்ள பரிசை எண்ணி நாம் மட்டுமல்ல, இதே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரமசேனையாய் நிற்கும் அநேக அங்கங்களுக்கும் உதவி செய்பவர்களாய் இருந்து நமது சரீரத்தின் தலையும் இரட்சிப்பின் தளபதியுமான கிறிஸ்துவுக்குள் நிறைவடைய வேண்டும். சீக்கிரத்தில் தேவன் தமது அருமையான குமாரன் மூலமாக ஸ்தாபிக்கப் போகும் மகிமையுள்ள ராஜ்யத்தில் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய கருணை கடாட்சத்தை காணும். அவரது குமாரனால் சர்வலோக மக்களும் உயர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் கலங்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மகிமையுள்ள சுதந்திரத்தை பெறுவார்கள். அப்பொழுது தேவன் உலகம் கெட்டுப்போகக்கூடாதென்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அகில உலகையும் ஆசீர்வதித்து அன்பு புரிந்தறினார் என்று அனைவரும் உணர்வார்கள். நாம் யாவும் ஜெயிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவது தான் அன்பு நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களில் கூட நாங்கள் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் தயவாய் மன்னித்து இம்மட்டும் எங்களை உயிரோடு காத்து இந்த ஒரு நாளையும் எங்கள் வாழ்நாட்களிலே கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீ பாராட்டின கிருபைக்கும் அன்புக்காக கூட மீண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் பலவான்களும் இருந்தபோதும் கூட அற்பமும் குப்பையுமா இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிரித்து இன்றைய நாளில் கூட சகோதர வாயிலாக நீர் கொடுத்த இந்த உன்னதமான மன்னாவுக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்ளுப்பா. இதோப்பா, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரகாரம் நாங்கள் எங்கள் ஊழியங்களில் உண்மையுள்ள ஊழியமாக நாங்கள் தொடரவும் உமக்கே எல்லா வித கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்தவும் நீதாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவின் வகைக்கு அதை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தோம்ப்பா. கேட்டுக்கொண்ட சத்தியங்களை எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதை 30, 60, 100 படுக்கிறவர்களாக எங்கள் ஓட்டத்தை ஓட நீதாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவை அதை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற சத்தியத்தின் மூலம் காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம்ப்பா. இந்த காலத்தை கேட்ட ஒரு குணச்சத்தை நாங்கள் வளர்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டிகளாக நாங்கள் வளர்ந்து வந்து உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் பிரியமுள்ள ஒரு ஜீவபிள்ளையை கூட அன்றாடம் ஏறெடுக்க நீதான் இதற்கு கிருபை செய்தலும் சபையில் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் பார்த்து வைக்கிறோம். சகோதர அன்பும் ஐக்கியம் எங்களுக்குள்ள பலப்பட நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. வியாதியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் கூட ஒரு பார்த்து வைக்கணும்ப்பா. நீதாமே அவருக்கு தேவையான சுகத்தை பரத்திலிருந்து தந்து ஆசீர்வதித்து வளர்த்துருப்பா. இந்த கூட்டம் தூக்கம் முதல் முடிவடைந்தும் எங்கள் திவ்ய பிரசன்னம் இருந்தது போல நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வரும் மட்டும் உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறம் பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையை எடுக்கிறோம். இந்த நல்ல பிதாவே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். சகோதர சகோதரர் அமர்வோம். நம்ம அந்த சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அறிவிப்புகளை கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்தை மாலை 7:15 நாம் பார்க்கிறோம். அதை போல தொடர்ந்து நாளை தினத்திலும் நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரி அனைவரும் தயாராக இருக்கும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. சார் லாசர் அவர்கள் பேராவூரியில் ஒரு பாம்பு கடிச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டார் அவர் சகோதரர். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். சகோதரருக்காக ஜெபம் செய்தவர்களுக்கும் நன்றி. சகோதரருக்கும் பூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் மீண்டுமாக அவருடைய ஊழியத்தை செய்ய வாய்ப்பை கொடுப்பார் என்ற ஒரு வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் நாளை மாலை 7:15 சத்திய தொடர்ந்து சந்திக்கலாம்.